வணக்கம். இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பனரோகிதன ரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத மதுபானம் அருந்தி 5 பேர் பலி. புத்தள வெண்ணப்புவ பகுதியில் சம்பவம். கிழக்கு மாகாணத்தில் 2700 இடங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தியது தொல்லியல் திணைக்களம். விரைவில் மக்கள் போராட்டம். பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தி. கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகளின்றி முன்னெடுக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கள் முகாம்களில் அடிப்படை வசதிகளின்றி அவதே. 2026 ஆண்டில் வடமாகாணத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது பின்தங்கிய கிராமங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். வடக்கு ஆளுநர். தொடரும் சீரற்ற வானிலை. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். புத்தளம் வெண்ணப்புவ மாரவில பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்தியதாக சந்தேகிக்கப்படும் 5 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பேரின் உடல்கள் வைக்கல பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் மாரவில ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் சட்டவிரோத மதுபானம் அருந்தியமையாலேயே உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய உடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளன. இந்த சட்டவிரோத மதுபான விநியோகம் அல்லது விற்பனையுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை வெண்ணப்புவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் 2700 இடங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற மண்முனை தென்னருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களிலும் போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாடிக்கையில் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தின் கண்ணபுரம் கிராம மக்களுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொல்பொருள் திணைக்களம் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாதைகளை நிறுவுவதற்கு அம்மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விட்டிருந்தால் அது தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கும். அதன்போது செயற்பட்டு எமது மக்கள் 55 பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அது எமது தமிழினத்திற்காக இந்த கண்ணபுரம் மக்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் பணியாகும். கடந்த காலத்திலேயே ஆயுதங்கள் இருந்தன. ஆயுதத்தை வைத்து போராடிய ஒரு இனம் நாங்கள். தற்போது நிலையில் ஆயுதமில்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய ஜனநாயக உரிமை போராட்டத்தை செய்து வருகின்றோம். போராட்டத்தின் வடிவம் மாறியிருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்றோம். மக்கள் அன்றைய தினம் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜனநாயக போராட்டம் செய்த காரணத்தினால் தான் இந்த பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்களம் என்னும் அடையாளப்படுத்தப்பட்ட பதாதைகளை போடவில்லை. அவ்வாறு அவர்கள் பதாதைகளை இட்டு தொல்பொருள் இடம் என அடையாளப்படுத்தியிருந்தால் அதன் பின் அந்த பகுதிக்குள் எமது மக்கள் சென்று ஒரு சிறிய வேலையை கூட செய்ய முடியாமல் போகும். அங்கு இருக்கின்ற ஆலயத்தில் ஒரு சிற்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் கூட தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியை பெறாமல் அதனை மாற்ற முடியாது. மாறாக அவர்கள் அனுமதியை தரவும் மாட்டார்கள். அவ்வாறு அனுமதி இல்லாமல் அப்பகுதிக்குள் நுழைந்து அதனை தொட்டால் கூட வழக்கு போடாமல் நேரடியாகவே சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள். மாறாக பிணை கூட வழங்க மாட்டார்கள். இலங்கையில் 2 பாரிய சட்டங்களுக்கு பிணை இல்லை. ஒன்று பொதுச்சொத்து சட்டம், மற்றது தொல்பொருள் சட்டம். தற்போதைய நிலையில் கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், கற்பழித்தவர்கள், கஞ்சா கடத்தியவர்கள், போதை வஸ்து கடத்தியவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்திலும் அவ்வாறான பணிகளை செய்தவர்கள் தற்போது சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இவ்வாறு கொடூரமான பிழைகளை செய்தவர்களை கூட போலீஸ் குழுக்களை அமைத்து தீவிரமாக தேடவில்லை. ஆனால் தொல்பொருள் தொடர்பில் செயற்பட்டு எமது தவிசாளர்களை போலீசார் தேடினார்கள். இந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினரின் செயற்பாடுகள் எதிராக எமது மக்களை எமது தலைவர்கள் சரியான முறையில் வழிநடத்தி எதிர்ப்பு வெளியிட்டு அவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும், போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னர் பதாதைகளை நடுமாறு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை
தந்துள்ளது. இனிமேல் தொல்பொருள் திணைக்களம் இப்பகுதியில் பதாதைகளை நடுவதற்கு வருவதாக இருந்தால் பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னரேதான் வர முடியும். எதிர்காலத்தில் ஜனாதிபதி வரைக்கும் இந்த செய்தி செல்லக்கூடிய வகையில் மாபெரும் ஜனநாயக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதன்படி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடுவார்கள் என கூறப்படுகிறது. தரம் 6 ஆங்கில பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற வலைதளத்திற்கான இணைப்பு வழங்கப்பட்டமை மற்றும் கல்வி சீர்திருத்தங்களில் உள்ள சிக்கல்கள் காரணமாக பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படவுள்ளது. நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகளின்றி முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான முன்னாள் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அந்த கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் ஆலோசனைகளை இன்றி தன்னிச்சையாக முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் சுமார் 3,000க்கும் அதிகமான பாடசாலைகளில் மின்சாரம் மற்றும் நீர் வசதிகள் போன்ற அடிப்படை உட்கட்டமைப்புகள் கூட இல்லாத நிலையில் இணையவழி மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைமையை அறிமுகப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய வசதி குறைபாடுகளால் கிராமப்புற மாணவர்கள் கல்வி பொதுதராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கிடையே பாரிய சமூக இடைவெளியை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்களினூடாக இலங்கையின் பாரம்பரிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மத விழுமியங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்களை வெறும் நுகர்வோர் கலாச்சாரத்திற்குள் தள்ளும் முயற்சி இதுவென குற்றம் சாட்டினார். குறிப்பாக சிறுவர்களுக்கு பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் முன்வைத்துள்ள ஆட்சேபனைகளை அரசாங்கம் கவனத்திற்கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கருத்துக்களை பெறாமல் ஒரு சிலரின் விருப்பத்திற்கு அமைய பாடத்திட்டங்களையும் பாடசாலை நேரத்தையும் மாற்றுவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என தெரிவித்த அவர் கல்வி என்பது அரசியல் தேவைகளுக்காக மாற்றப்படாமல் ஒரு தேசிய கொள்கையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கம்பளி குருந்துவத்து ஜமர்ஷத் தோட்டத்தில் வசிக்கும் மக்களின் வீடுகள் கடுமையான மண்சரிவால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக 10 குடும்பங்கள் கடந்த ஒரு மாதமாக முகாம்களில் தங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. குருந்துவத்து சமர்செட் தோட்ட மக்களின் வீடுகளின் முன்புறங்களில் பெரிய அளவிலான மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளது. பல வீடுகளில் பெரும் விரிசல்கள் காணப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலை முகாம்களில் அவர்கள் தற்காலிகமாக தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரை எந்த அரசு அதிகாரியும் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியுதவிகள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். முகாம்களில் தங்கியுள்ள மக்களை வீடுகளுக்கு திருப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்திய அரசு அதிகாரிகள் அதற்கு பிறகு தேவையான உதவிகள் அல்லது மேலதிக ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர் அவர்கள் கூறுகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முகாம்களில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் எதுவும் இல்லை எனவும் அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியுதவிகளும் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் பாதுகாப்பான மாற்று வசதிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பின்தங்கிய மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களின் அபிவிருத்தி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். பல ஆண்டுகளாக அபிவிருத்தியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையின் பாதீடு புத்தகத்தை உத்தியோகபூர்வமாக வெளியிடும் நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமானது நாடாளுமன்றத்தில் மார்ச் மாதமே நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன் பின்னரே, அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலேயே எங்களால் திட்டமிட்ட பணிகள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதனை விட
புதிய கொள்முதல் வழிகாட்டுதல்களும் அதன் பின்னரே வெளியிடப்பட்டிருந்தன. மேலும் எமது ஆளணி தொகுதியில் பெருமளவு வெற்றிடங்கள் நிரப்பப்படாமலும் இருந்தன. இவ்வாறான பெரும் சவால்களுக்கு மத்தியிலேயே எமக்கு கிடைத்த நிதி நாம் வினைத்திறனாக செலவு செய்திருக்கின்றோம். ஆனால் 2026 ஆண்டில் இவ்வாறான சவால்கள் பெரிதாக இல்லை. நாம் இந்த மாதமே இந்த ஆண்டுக்குரிய திட்டங்களை ஆரம்பிக்க முடியும். அத்துடன் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களில் தொடர் வேலைகளையும் இப்போதே தொடங்க முடியும். ஆளணி பற்றாக்குறையும் ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கொள்முதல் பயணிகள் ஆண்டின் முதல் காலாண்டுக்குள்ளேயே நிறைவு செய்யவும் முடியும். இதன் மூலம் ஆகஸ்ட் மாதத்துக்குள் திட்டங்களை முழுமைப்படுத்த வேண்டும். நாம் எமது திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கைகளையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். அரசாங்கம் நிலைபெறான அபிவிருத்தியை ஊக்குவிக்கின்றது. அதேபோல் ஏற்றுமதியையும் உற்பத்தி பொருளாதாரத்தையும் பலப்படுத்துகிறது. கிராமிய வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல், முதலீட்டுக்கு உகந்த சூழல் மற்றும் சுற்றுலாத்துறை என பல்வேறு விடயங்களை அரசாங்கம் ஊக்குவித்து வருகிறது. எமது திட்டமிடல்களின் போது இவற்றையும் கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும். வடக்கு மாகாணத்தில் பின்தங்கிய மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களின் அபிவிருத்திக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல ஆண்டுகளாக அபிவிருத்தியில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட கிராமங்களுக்கே நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலையை தொடர்ந்து 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இதில் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் நிலவும் கடுமழை காரணமாக அங்கு 3ஆம் கட்ட எச்சரிக்கையான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாயம் நிலவும் பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக மலைச்சரிவுகளில் வசிக்கும் மக்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை பதுளை மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் மழை தொடரும் பட்சத்தில் எந்த நேரமும் வெளியேற தயாராக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தரைப்பகுதியில் திடீரென வெடிப்புகள் தோன்றுவதால் மரங்கள், மின்கம்பங்கள் அல்லது வேலிகள் ஒருபுறமாக சாய்தல், கட்டடங்களின் சுவர்கள் மற்றும் தரைத்தளங்களில் புதிய விரிசல்கள் ஏற்படுதல், நீரூற்றுகள் திடீரென தோன்றுதல் அல்லது தெளிந்த நீர் திடீரென சேறு நிறமாக மாறுதல் போன்ற மண்சரிவுகளுக்கு முன்னதாக தென்படையக்கூடிய அறிகுறிகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜப்பானின் ஷிமானோ மாகாணத்தில் அந்த நாட்டு நேரப்படி காலை 10:18 அளவில் 6.2 மெக்யூனிட் அளவிலான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே சுகோகு டோட்டோரி மாகாணத்தில் உள்ள ஷகாய், மினாட்டோ, ஹினோ மற்றும் ஹோஃபு மாகாணங்களையும், ஜிமானி மாகாணத்தில் உள்ள மாற்று மற்றும் யசுகி நகரங்களையும் பாதித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 அளவில் யசுகி பகுதியில் 5.1 மெக்யூனிட் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் தொடர்பில் தற்போது தகவல்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத மதுபானம் அருந்தி 5 பேர் பலி. புத்தர வெண்ணப்புவ பகுதியில் சம்பவம். கிழக்கு மாகாணத்தில் 2700 இடங்களை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தியது தொல்லியல் திணைக்களம். விரைவில் மக்கள் போராட்டம். பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைக்க முடிவு. ஐக்கிய மக்கள் சக்தி. கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகள் இன்றி முன்னெடுக்கப்படுகின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இடைத்தங்கள் முகாம்களில் அடிப்படை வசதிகளின்றி அவதே. 2026 ஆண்டில் வடமாகாணத்தில் அபிவிருத்தி பணிகளின் போது பின்தங்கிய கிராமங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். வடக்கு ஆளுநர். தொடரும் சீரற்ற வானிலை. 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.